ஒன்றும் இல்லைங்க, நம்ம சமைக்க போறோம். நான் எங்க அக்காவுக்கு அப்படியே மனம் குளிரும்படியாக ஒரு ரிவெஞ்ச், அதுதான் வந்து என்னன்னா கேக்ஸ். அதாவது அவ வீட்டில் உட்காந்து அவளோட பொருளை யூஸ் பண்ணி இப்போ அவளுக்கே ஆப்படிக்க போறோம். என்னோட புனிதமான கைகளை யூஸ் பண்ணி என்னோட புனிதமான வேர்வை அந்த கேக்ல சொட்டி நான் ஒரு கேக் வந்து பண்ண போறேன். சாக்லேட் கேக் பண்ண போறேன். சளி 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 மூக்கு சளி. ஆக்சுவலி இது நான் கலர்லாம் சேர்க்க மாட்டேன், கையே போதும். அந்த கையில இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் போய் ஒட்டி அப்படியே கருப்பு கலர்ல வரும் கேக். சாக்கோ ஜிப்ஸ் சாக்கோ ஜிப்ஸ் மேலாக மலைச்சாரல் மாதிரி டே பரபர 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 பரபரன்னு தூவி விட்டு அன்பாக்சிங் டைம் ஆஃப் தி கேக் ஃப்ரம் தி குக்கர். எப்படி குக்கர்ல இருந்து கேக்கு இப்ப நம்ம விடுதலை கொடுக்க போறோம். கேக்கு கருக போகுதுன்னு அவ்வளவு எண்ணெய் ஊத்தி இருக்கேடி. ஐயோ கருகி விட்டதா? கையெடு கையெடு பாக்கெட்டு. நான் எதை நினைத்தேனோ அது அப்படியே நடந்துருச்சு. கேக் தீஞ்சிடுச்சு, அழகா தீஞ்சிடுச்சு கேக்கு. இனிமே யாருக்கு போட்டாலும் நீ தான் கேக் பண்ற. டே ப்ரோட்டீன்லாம் போட்டியா? ஹாய், வெல்கம் டு அம்மு டைம்ஸ். நான் உங்கள் அம்மு. இந்த வீடியோ வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, லைக் இது ஒரு என்ன சொல்றது, எதையாச்சும் சொல்லியா? ஓகே, உங்களை நிறைய பேர் வந்து டார்ச்சர் பண்ணலாம், உங்களை நிறைய பேர் இரிட்டேட் பண்ணலாம். உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் இருப்பாங்க ஒரு சிலர். போன வீடியோல அவங்களோட சேனல்ல போயிட்டு நீங்க பாத்தீங்க, பிரீதா விஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சொல்லிருப்பாங்க, இந்த மாதிரி தங்கச்சி அப்படின்னு கூட ஒருத்தங்க இருக்கிறவங்க வந்து தோட அங்க தொலைச்சு போட்டுருவாங்க, அடுத்த ஜென்மத்துல வந்து நான் உனக்கு அக்காவை பிறக்கணும், நீ எனக்கு தங்கச்சியா போறணும், அந்த மாதிரி பல பேர் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நடுராத்திரி போயிட்டு நல்லா சாப்பிடுவாங்க, நூடுல்ஸ் பாஸ்தா அந்த மாதிரிலாம் சாப்பிடு, வீட்டிலே வந்து அதெல்லாம் பண்ணி சாப்பிடுவாங்க, ஹாட் சாக்லேட் குடிச்சு போட்டோலாம் எடுத்து அனுப்பிச்சு வெறுப்பேற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர் உங்களை வெறுப்பேற்கிறார்கள். உங்கள் தோழராக இருக்கலாம், உங்கள் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி அவங்க பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க எப்படி வாயில எதுவும் பேசாம, அவங்களை திட்ட எதுவும் சொல்லாம அப்படியே சைலண்டா நீங்க எப்படி அவங்களுக்கு ரிவெஞ்ச் கொடுக்கலாம். ரிவெஞ்ச், துரந்தர் ரிவெஞ்ச், ஆரி யாரி யாரி ஆரி யாரி, அந்த மாதிரி எப்படி நீங்க வந்து ரிவெஞ்ச் கொடுக்கலாம் அப்படின்றத தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒன்றும் இல்லைங்க, நம்ம சமைக்க போறோம். சொந்தக்காரலாம் சொல்லி போன் நம்பர் வர சொல்லிடு. இன்னைக்கு ஒரு பிரெட் பர்ட் உள்ள போகுது வீட்ல. நமக்கு நம்ம சமைக்கிறது தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற கோல்டு ரிவெஞ்ச். கோல்டு ரிவெஞ்ச் போது அப்படியே டேரக்டா போயிட்டு வயலன்ஸ் வயலன்ஸ் வயலன்ஸ்ல இறங்க போறது இல்லை. இந்த நம்ம சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸா இந்த ரிவெஞ்ச் வந்து நம்ம கொடுக்க போறோம். எப்படின்னா சமைச்சு கொடுக்க போறோம். சர்வமே சமையல். அதாவது அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எங்க அக்காவுக்கு அப்படியே மனம் குளிரும்படியாக ஒரு ரிவெஞ்ச், அதுதான் வந்து என்னன்னா கேக்ஸ். நான் வந்து என் கையால பண்ண கேக்கை எங்க அக்கா கொடுக்க போறேன். எப்படியும் வந்து அடிப்படி தான் போகுது இந்த கேக்கு. தீஞ்சு போன கேக்கை எங்க அக்கா சாப்பிட தான் போறாங்க. அதனால நான் வந்து கேக்கு பண்ண போறேன். நான் வந்து இருங்க எங்க அம்மா கிட்ட போய் காட்டுறேன். எங்க அம்மாக்கே இது சர்ப்ரைஸா இருக்கும். நான் எங்க அம்மா கிட்ட சொல்றேன், இருங்க. அம்மா எப்படி உட்காந்து ரீல்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. ஏமா உங்களுக்கு எல்லாம் பொறுப்பே இல்லையாம்மா? என் வேலையை முடிச்சுட்டு நான் உட்காந்து பாத்துட்டு இருக்கேன். நீ என்ன பண்ண போற? அதான் நான் வந்து எங்க அக்கா வந்து ரிவெஞ்ச் பழி வாங்குறதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா கேக் பண்ண போறேன். ஓ, உனக்கு இப்ப 3 days லீவ், என்ன தெரியல. உனக்கு வேலை இல்ல தெரியுது எனக்கு. ஆமா, அதனால என்ன பண்றதுன்னு தெரியலன்னா இல்ல, எங்க நம்ம அக்கா மட்டும் டெய்லி போட்டோ எடுத்து அனுப்புறாள், நான் அது சாப்பிட்டேன் எனக்கு சாப்பிட்டேன்னு எனக்கு அப்படியே கடுப்பாகுறதுமா. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா அவளை பழி வாங்குறதுக்காக கேக் பண்ண போறேன்மா. ஏன் வந்து இவளுக்கே கேக் பண்ணி தர போறேன்? அதாவது அவ வீட்டுல உட்காந்து அவளோட பொருளை யூஸ் பண்ணி இப்ப அவளுக்கே ஆப்படிக்க போறோம். ஒருவேளை கேக் நல்லா வந்துச்சுன்னா அவளை வந்து வெறுப்பேத்தலாம். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? ஒருவேளை கேக்கு கேவலமா வந்துருச்சுன்னா அவளே சாப்பிட வச்சு வெறுப்பேத்தலாம். இதுல உங்களுக்கு 2 வகையான அட்வான்டேஜ் இருக்கு. இப்ப நான் உங்களை நிக்க வச்சு கொல்லவா, ஓட விட்டு கொல்லவா, படுக்க போட்டு கொல்லவா, சத்தம் போட்டு கொல்லவா, சத்தம் வராம கொல்லவா, ரத்தம் வர வச்சு கொல்லவா, ரத்தம் வராம கொல்லவா? சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். சரி, வளவளன்னு பேசாம கொழன்னு கேக் பண்ணலாமா? நம்ம வந்து 2 கேக் பண்ண போறோம். ஒரு கேக் நானே மேன் மேட், என்னோட கையை யூஸ் பண்ணி புனிதமான கைகளை யூஸ் பண்ணி, சாரி வுமன் மேட், மீ மேட். நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட புனிதமான கைகளை யூஸ் பண்ணி என்னோட புனிதமான வேர்வை அந்த கேக்ல சொட்டி நான் ஒரு கேக் வந்து பண்ண போறேன். சாக்லேட் கேக் பண்ண போறேன். கையில இருக்கிற, ஆக்சுவலி இது நான் கலர்லாம் சேர்க்க மாட்டேன், கையே போதும். அந்த கையில இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் போய் ஒட்டி அப்படியே கருப்பு கலர்ல வரும் கேக். சரி, அதோட நான் வந்து அந்த கேக் பண்ண போறேன். முறைக்காதீங்கம்மா. நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா பேக்கெட் கேக் பண்ண போறீங்க. பாக்கெட்னா இன்ஸ்டன்ட் கேக், அந்த மாவு மட்டும் இருக்கும், தண்ணி ஊத்தி அந்த மாதிரி. சோம்பேறி இல்ல நீங்க, எல்லாத்தையும் கலந்து நீ பண்ண போறியா? நான் வந்து நானா பண்ண போறேன். நீயா பண்ண போற? கலந்து வச்சதுல தண்ணி ஊத்தி நீங்க பண்ண போறீங்க. உங்க கேக் பெஸ்டா இல்ல என் கேக் பெஸ்டான்னு பார்க்கலாம். மோம் வர்சஸ் டாட்டர். ஓகே,
இப்போ ஒரு பேக் வந்து கேக் பண்ண போகுது. உன்னை நீயே சொல்லிக்கிற பாத்தியா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. வட்டதான் சொன்னேன். உன்னை நீ சொல்லிட்டு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம என் மேல தூக்கி போட்டல அத. உன்னை நீயே சொல்லி இந்த மாதிரி எங்க அம்மா கிட்ட எனக்கு பிடிச்சதே என்னன்னா அவங்களே டேமேஜ் பண்ணிப்பாங்க. எனக்கு அது எங்க அம்மா பெற்றதுக்கு நான் பேக்கா தான் இருக்கணும். ஸ்டார்ட் பண்ணுவோம். தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டேன். கோகோ பவுடர், சோடா பேக்கிங் பவுடர், பேக்கிங் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சொல்லு. மிக்ஸ் சாக்லேட், எக்ஸ்ட்ராக்ட் வெண்ணிலா. சரி, மெயின் ஐட்டம் என்ன ஐட்டம்? இதெல்லாம் எதுல போட்டு கலப்ப? இதுதான் கலப்பேன். இது கலப்ப, அதுக்கு இன்னும் தேவையானது பீட்ரா, அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பவுடர் மைதா. அது எங்க? அதையே வாங்கல. ஐயோ அத பத்தி யோசிக்கவே இல்லையே. இங்க இல்லையா மைதா? இவகிட்ட ஏது மைதா? நான் உன்கிட்ட கேட்டல விட்ட மைதா இருக்கா இல்லையான்னு. நீ தான் அவட்ட மைதா இருக்குன்னு. மைதாலாம் அவன்கிட்ட இருக்குமா? நான் அதான் கேட்டேன் அவட்ட மைதா இருக்கு. மைதாவே நாம இப்படி கேக்குமா? கோதுமை மாவுல எப்படிமா கேக் பண்ண முடியும்? வச்சிருக்காமா மைதா? பரவாயில்லையே, அந்த பொறுப்புலாம் இருக்குதா இவளுக்கு? வீட்டுல எல்லாம் வாங்கி வச்சிருக்காடி. ஆமா, சலிப்பு வேணுமா எனக்கு? இது வந்து என்னது? கடலை மாவுமா? ஐயோ, அப்ப கான் மாவு இல்ல. கான் மாவு வேணுமா? கான் மாவு இல்ல. அம்மா ஜப்ட போட்டுமா? போய் வாங்கிடுவா கடையில போய். என்ன கடலை போய் வாங்கி வானா? என்ன அளவே இல்லாம நான் பண்ணிப்பேன், நான் இது பண்ணிப்பேன், நான் இது கேக் பண்ணிப்பேன், நீ வந்து எனக்கு உதவி செய்யணும், எனக்கு வந்து ஹெல்ப் வேணும், மோரல் சப்போர்ட் வேணும்ல எனக்கு வேண்டாம். என்னடாப்பா வயசு உனக்கு? காலம் மாறி போச்சுடா. நீ வந்து என்ன பண்ணு, நீ இதை பண்ணு. இது வந்து எங்க அம்மா வந்து இது பண்ண போறாங்க. நான் சொன்னல, நான் வந்து என்னோட புனித கைகளால் பிறருக்கு என் கேக்கை கொடுக்க போகிறேன். ஆனால் என் அம்மா இந்த மிக்ஸ பண்ண போறாங்க. மிக்ஸ்ல வந்து ரொம்ப ஏதோ வெஜிடபிள் ஆயில், தயிர் இதெல்லாம் தான் ஊத்தணும் அப்படின்னு போட்டுருக்குது. இங்க பாரு, நான் இந்த மாதிரி கப் கேக் பண்ணிட போறேன். எல்லாத்தையும் நான் கப் கேக் பண்றேன், நீ முழுசா இது மாதிரி ஒண்ணு பண்ணு. சரி, நீ என்னமோ பண்ணிக்கோ. யூ டோன்ட் ஆஸ்க் மீ அண்ட் ஆல். ஐ வில் டூ வாட் எவர் ஐ திங்க் ஒன்லி. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இந்த கப்பை தான் நான் அளவா எடுத்துட்டு போறேன். இதுல வந்து எவ்வளவு 2 கப் போட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். சலிச்சுக்கணும். நான் ஒன்னும் ஒரு மாதிரி சலிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் பண்ண மாட்டேமா. 1 கப் மைதா. இப்போ இந்த மைதாவை நல்லா சலிச்சுக்கணும். என்னோட குறிப்பெல்லாம் நீங்க கேட்டு வச்சுக்கோங்க. என்னோட சமையல் குறிப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கேக் பண்றீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வெரி வெரி யூஸ்ஃபுல். ஆல்ரெடி வாட்சர்ஸ், என்னோட வியூவர்ஸ்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. எங்க அக்கா பர்த்டேக்கு நான் தான் கேக் பண்ணி தந்தேன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்கா வந்து பாராட்டியிருந்தா. இந்த தடவை கேக் எப்படி வரப்போறதுன்னு தெரியல. ஏன்னா இப்ப வீட்டுல ஒரு பாத்திரமும் இல்லை, இருக்கிற பாத்திரத்தை வச்சுட்டா நான் பண்றேன். என்ன போட்டிருக்க? இப்போ வந்து நான் கோதுமை மாவு போட்டிருக்கேன். லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் நான். இப்போ மைதா மாவு போட்டு அடுத்த கோதுமை மாவு போடுறேன். லூசு நீதான்டா புள்ள. ஐயோ, கையால தான் கலக்க போறேன். இப்போ வந்து நான் கொக்கோ பவுடர் சேர்க்க போறேன். இப்போ கொக்கோ பவுடர் போட்டு சலிச்சுக்கிட்டு இருக்கேன். சளி மூக்கு சளி. இதெல்லாம் ஒரு நகைச்சுக்காக சொல்லிடுறதுங்க அதெல்லாம். ஐயோ, இப்போ நான் ஸ்பூன் வேணும் எனக்கு. சரி, கையாலே பண்றேன். டீசன்சிலாம் பார்க்க கூடாது. அடுத்து என்னதுமா? பேக்கிங் பவுடர். அடுத்து பவுடர் 2 போடு. சுகர் எவ்வளோ? சுகர் வந்து 2 கப் போட்டாமா. 2 கப் ரொம்ப ஸ்வீட்டா இருக்காதா? இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். மில்க், அப்புறம் ஆயில் போட்டணும்ல. கர்டு போடணும். கப்ஸ் சுகர் கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்கும். ஜாஸ்தியா இருக்குமா? கரெக்டா இருக்கும். ஏன்னா இது அன்ஸ்வீட்டன்ட் கோகோ பவுடர்ல, அதனால நம்ம சர்க்கரை எவ்வளவு நிறைய போடுறோமோ அப்பதான் நியூட்ரலைஸ் ஆகும். ஸ்வீட்டன்ட் அப்படின்னா ஓகே, ஆனா அன்ஸ்வீட்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு போது நிறைய. ஒண்ணு சலிக்க வேணாம், அப்படியே போடு. நைஸா தான் அரைஞ்சிருக்கு. மாவுல தான் கட்டி முட்டியிருக்கு. சுகர் போடணும். ஒன்னே பத்திருமோ? கலக்கி பாரு. அப்ப 1.5 போடுவோமா? இப்போ வந்து சர்க்கரையும் வந்து சேர்த்தாச்சு. நான் வந்து என்னெல்லாம் சேர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல சொல்றேன். ஒருவேளை ஃபிளாப் ஆச்சுன்னா நான் கொடுக்க மாட்டேன். சால்ட் போட்டு என்ன கெடுக்க பாக்குறியா? போடணும். ஸ்வீட் நம்ம கெடுக்க பாக்குறியா? சால்ட் போடணும். ஐயோ, இவ்வளோவா? சரி, இவ்வளோவா? ஆமா, சரி போடு. என்ன பண்ணு? சூப்பரா வருதுல்ல. அடுத்து என்ன ஊத்தணும்? அடுத்த தயிர், எண்ணெய். தயிர் வந்து நாங்க எதுக்கு ஊத்துறோம் அப்படின்னா, நாங்க வந்து எக்கு சேர்க்க போறது இல்ல. அதனால நாங்க எக்குக்கு பதிலா என்ன பண்றோம் அப்படின்னா தயிர் ஊத்துறோம். உங்களுக்கு வேணா நீங்க எக்கு சேர்த்துக்கலாம். ஏதோ சமையல் சேனல் மாதிரி பேசினேன் நினைக்கிறேன் உட்காந்து. எனக்கு உண்மையே தெரியாது இதுக்கே. பால் ஊத்தணுமா? பால் ஊத்தணும் கடைசியில. இப்ப என்ன ஊத்துற? பால்.
ஐயோ திப்பி திப்பி ஆகுதுமா. தயிர் நல்லா அடிச்சிருக்கணும். பரவாயில்ல, இப்ப அடிச்சா போயிடும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு சக்கரை? ஒரே புளிப்பு. கரெக்டா இருக்கு. எல்லாம் என் கை பக்குவமா. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல. கரெக்டா இருக்கு. ஓகே, இப்ப கரெக்டா வந்துச்சு. அந்த மாதிரி திப்பி திப்பியா வரல. செம்மையா. சரி, நீங்க என்னோட கேக்கே பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க எப்ப கேக் பண்ணுவீங்க? நான்லாம் இந்த சடக்கு சொடுக்கு போறதுக்குள்ள நல்லா பண்ணிடுவேன். ஓரா சீன் போடாத. பார்த்தா உனக்கு தான் இன்னும் நிறைய ஆக போகுது. அளவு போடணும். நான் அப்படி கிடையாது. என்னது வந்து ரெடி மிக்ஸ் அப்படியே போட்டு பாலை ஊத்துனா போதுமா. எக்ஸ்ட்ராக்ட் வெனிலா ஊத்த போறேன். அதெல்லாம் ஊத்தலையா அப்பயே? ஊத்தல. ஓகே, அடுத்து வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துறேன். இது ஒரு மூடி ஊத்திருக்கேன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். செம வாசனை. ஓகே. அதாவது இட்ஸ் a healthy நான் ஹெல்த்தி கேக். நான் ஹெல்த்தின்னு ஒரு வார்த்தையே இல்ல. அன்ஹெல்த்தின்னு ஒரு வார்த்தை இது. நான் ஹெல்த்திங்கிற. ஐயோ அம்மா, நாளைக்கு எனக்கு இங்கிலீஷ் எக்ஸாம்மா. சரி, இப்ப நான் பண்ணட்டா? இது ஆமா, உங்களுக்கு நீங்க பண்றதுக்கு தானே நான் வந்து கொடுத்துருக்கேன். யூ வர்சஸ் மீ, டாட்டர் வர்சஸ் மாம். அதுல நான் பண்ணதுல என்னமோ 50% எங்க அம்மா தான் கான்ட்ரிபியூஷன். நான் ஒண்ணுமே பண்ணல, உட்காந்து கலக்கின்னு தான் இருக்கேன். அவரே சொல்றாரா? வெரி குட் பிரில்லியன்ட். இப்ப நம்ம வந்து பட்டர் ஷீட் வந்து அளவு எடுத்து வெட்ட போறோம். சஜக் பண்ண போறோம். இப்ப நம்ம அம்மா நெய் எடுத்துட்டு வராதம்மா. மெட்ராஸ் சமையல் அக்கா வந்து பட்டர் தான் யூஸ் பண்ணாங்க. ரெண்டும் ஒண்ணு தானே. நான் ஏன் இந்த கேக்கை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு எனக்கு ஐடியா இல்ல. பட் ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி எங்க அக்கா வெறுப்பேத்த தான். ஆனா வெறுப்பாவாளா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒருவேளை கேக் நல்லா வந்துச்சு அப்படின்னா அது எங்க அக்காவுக்கு கொடுக்க போற ட்ரீட்டா மேபி அவ கன்சிடர் பண்ணிக்கலாம். 1க்கு 2 கேக் இருக்கு, அதான் ஹைலைட். ஏய், இந்த கேக் வேணா நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாமா? இன்னியோட உங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆக போதுமா? அதுக்கு வேணா உங்களுக்கு கொடுக்குற 2 மந்த் ட்ரீட்டா இருக்கட்டும். இது உங்கள்த நீங்க ஆரம்பிங்க. நீங்க என்ன ரொம்ப ஸ்லோ போல் இருக்கு. வெரி வெரி ஸ்லோ. ஊத்த போறேன். இது வந்து இப்போ நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஏர் பபிள்ஸ் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஸோ ஆனாலும் வந்திருக்கு, இன்னும் பண்ண முடியாது. சாக்கோ ஜிப்ஸ் சாக்கோ ஜிப்ஸ் மேலாக மலைச்சாரல் மாதிரி டே பரபரன்னு தூவி விட்டு நல்லா தூவி விட்டாச்சு. கேக் வந்து வேகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு, வெந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேக்கை நம்ம இப்போ டார்ச்சர் பண்ண போறோம். குக்கருக்குள்ள போட்டு கேக்கை டார்ச்சர் பண்ண போறோம். லாஸ்ட் மினிட் ஐடியா ஒண்ணு இருக்கு, நான் சொல்லட்டுமா? இதுக்குள்ள சாக்லேட்டை சொருகி வச்சு சாக்கோலாவா கேக் ஆக்கிட்டுமா? வேணாம், இதுவே நல்லாதான் இருக்கும். எனக்கு கூட வேணாம். இது வந்து குக்கரு. இதுல நான் பண்ண போறேன். அது குக்கர் 100க்கே தெரியும், பரவாயில்ல. இது வந்து சட்டி. இதுல வந்து எங்க அம்மா பண்ண போறாங்க. இது பாயிலிங் மெத்தட். ஏதோ பாயிலிங் மெத்தட், சால்ட் மெத்தட்ன்றாங்க. ஓகே, இத பாருங்க. இதுதான் என்னோட ப்ரீமிக்ஸ். இதுலயே எல்லாமே ரெடியா இருக்கு. இப்போ நம்ம அதை போட்டு கலக்கி பால், தயிர், எண்ணெய். அது உனக்கு என்ன ஊத்துனியோ அதேதான். அதாவது ஒண்ணும் இல்லைங்க, இவனே கலக்கி கொடுத்துடும். நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ அதெல்லாம் கலக்கி கொடுத்துறான். சை சை தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண. இதுல உப்பு போட்டு ப்ரீ ஹீட் பண்ண போறோம். ஐயோ, நம்ம கறிச்சு. ஆமா, அப்படிதான் ஆயிடும். இது சிம்பாலிக்கா சொல்லுது என்னன்னு. உன் கேக்கு கருக போகுதுன்னு. நீ பேசாத சரியா? ரொம்ப குஷியோ. நான் உன் கையால எடுத்து வச்சு என்ன சாப்பிடுறியா நீ? இப்ப வர முடியாச்சு. ஓகேவா? லோ ஃப்ளேம்ல தான் வைக்கணும். அடியே காட்டு. 45 மினிட்ஸ் கழிச்சு எப்படி வாக்குதுன்னு பாப்போம். ஓபன் பண்ணலாமா? பண்ணலாம். அன்பாக்சிங் டைம் ஆஃப் தி கேக் ஃப்ரம் தி குக்கர். எப்படி குக்கர்ல இருந்து கேக் இப்ப நம்ம விடுதலை கொடுக்க போறோம். இஞ்சி தான் போயிருக்கும். உள்ள விட்டு பாப்போமா? வேகட்டும். ஆனா ஏன் அது ஒரு மாதிரி அமிங்கின்னு ஒரு மாதிரி இது? நல்லா சாஃப்டா இருக்கு. பாக்கலாமா? என்ன வேகல, எனக்கு தெரிஞ்சு வந்துச்சு. கேக் வந்து இப்போ ஃபுல்லாவே ஆயிடுச்சு. நாங்க இப்பதான் நோண்டி வச்சிருக்கோம். அம்மா அது ரெடி ஆயிடுச்சு. எந்த இதுவாயிடுச்சு, நானும் எடுத்து இப்பதான் வச்சேன். இப்போ வந்து நல்லா ஓரம்ஸ்லாம் வெட்டி எடுத்தாச்சு. ரொம்ப கவுக்க போறேன். அழகா அப்படியே வந்துருச்சுடி. அவ்வளவுதான். அப்படியே டொடக்கணும் வந்துருது. அவ்வளவு எண்ணெய் ஊத்தி இருக்கேடி. ஐயோ, கருகி விட்டதா? கையெடு பாக்கிட்டேன். நான் எதை நினைத்தேனோ அது அப்படியே நடந்துருச்சு. கேக் தீஞ்சிடுச்சு.
அழகா தீஞ்சிருச்சு கேக்கு, நல்லா கருன்னு. அவட சாக்லேட் கேக்கு கலர் தான் போடுதுன்னு நினைச்சேன். எங்க ஆத்தா கேக்கு செமையாகுது. என் கேக் பாருங்க கறிச்சு, மேல எல்லாம் வெட்டி எடுத்துட்டேன். நான் இந்த லேயரே வெட்டி எடுத்துட்டேன். இங்க பாருங்க, நீ பேசாத. சும்மா காண்டி ஏத்தினு. நான் இதுக்கே பட்டர் ஷீட் போடல, ஒண்ணும் போடல. என்ன அழகா இன்ஸ்டன்ட் கேக்க வச்சுன்னு பேசாத நீ. நான் வந்து அழகா இது வந்து என்னது ஸ்டீம் பண்ணி எடுத்தோம். அதுதான் நான் சொன்னது, ஸ்டீம் பண்ணி எடுத்தா நல்லா வரும் போல இருக்கு. ஒரு கால அடுத்த தடவை ஸ்டீம் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து இத நல்லா மேல வந்து ஊத்துறதுக்காக ஒரு கனாஷே மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன். சாக்லேட் கனாஷே மாதிரி பேஸ்ட் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா திக்கா இருக்குல்லம்மா. இப்போ வந்து இதை நம்ம கேக் மேல ஊத்த போறோம். கேக் வந்து கருகிச்சு, அதாவது தான் அது நல்லாவே இல்லை டேஸ்ட். ஆனா அது வந்து பட்டி திங்கிரிங் பண்ணி நல்லா ஆக்க போறோம். சூப்பர் ஐடியா பாஸ். நான் ஸ்னேட்டக்காரா ஓரம் போ, அண்ணா வராங்க பாரு. உன்னோட இனத்தோட சுத்திட்டு இருக்கேன். கையில என்ன உன்னோட இனமா? ஷீஸ் கோமா குரங்கு மாமா கோமா. எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. ஹாய், வெல்கம் டு அம்மு டைம்ஸ். நான் உங்கள் அம்மு. என்ன பண்ற? நான் கேக்கே கொடுக்க மாட்டேன் பாத்துக்கோ. கேக்கான்னு கேட்க மாட்டியா? வாயை மூடு. பசிக்குதுன்னு சொல்றியா? பசிக்குது சோறு வேணும்ன்றியா? பசிக்குது எனக்கு சாப்பிட்டு பண்ணி அதுக்கிட்ட பண்ணி அப்படின்னா என்ன? மூடிக்கிட்டு கேக்க தாங்குது. ஐயோ நான் கூட வேணாம் விடு. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். மூடிக்கிட்டு கேக்கத்தா அப்படின்னு. சரி சரி நான் தரேன். கேக்க பாக்குறியா? இங்க வர. 1 2 3. நீ பண்ணியா? நான் பண்ணேன். எதுக்கு இந்த கேக்கு? இன்னொரு சேர்த்து 2 மாசம் கல்யாணம் ஆயிடுச்சு. 2 மாசம் கல்யாணம் ஆயிடுச்சா? 2 மாசம் கல்யாணம் ஆகல, 2 மாசம் ஆச்சு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓ 2 month anniversary-யா? அதான். இந்த மாசம் மாசம் கொண்டாடுவீங்க போல இருக்கு. டெபினெட்லி. இது வந்து கடமேடு கேக். கடமேடுனா ஜஸ்ட் தண்ணி மட்டும் தான் ஊத்தணும். இது யார் பண்ணது? இது அம்மா பண்ணது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை விட நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளவு நல்லா இருக்கு பாரு. கொடுக்க முடியாது. கோபப்படாதீங்க சார், சும்மா. சரி வா வெட்டலாம். கோம்ஸ் பிறந்த நாள். ஏன்னா இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் கோம்ஸ் வீட்டுக்கு வந்திருக்கு. பர்த்டே கோமதி. கோமதி இல்ல, ஹாப்பி பர்த்டே கோமா. ஹாப்பி பர்த்டே டியர் கோம்ஸ். வாடி உனக்கு தான் பர்த்டே. வாடி கோம்ஸ். லைங்கிஸ் கூட எல்லாருக்கும் கால வணக்கம் சொல். வணக்கம். எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? ஹாப்பி பர்த்டே கோமதி. ஹாப்பி டு ஒன்ஸ். சாஃப்ட்டா இருக்கு. ஹாப்பி டு ஒன்ஸ் anniversary. யாரு? 2 months anniversary. Happy 2 months anniversary. என்னடா அது பாட்டு? நானே சிந்திச்சேன். பார்க்கவே செம்மையா இருக்கு. கொஞ்சோண்டு பாத்துலயே பண்ணிக்க கேக். அப்படி பண்ணிச்சா? மாமி பண்ணி காட்டு. நான் எப்படி இருக்கு தீந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ மேல் போர்ஷன் கூட சூப்பரா இருக்கு. கையோட சேர்த்து கட்டிடி. சாரி இவரான கோம்ஸ்க்கு பர்த்டே நீ கொடுங்க. கோம்ஜி கூட எடுத்துக்கோ. எங்க கோம்ஜி கூட கொடுக்கவே வெட்டலாம். என்ன பண்ண? ஏய் செம்மையா இருக்கு. ரொம்ப பேசாம பேக் ஆயிடுறியா? இன்சல்ட் பண்றேன். ஆல்ரெடி நான் பேக்கதான். பேக்கர் பேக்கரே இந்த பாரு. நீங்கள் மகிழ்ந்து நாங்கள் எங்கள் கண்ணால் பார்க்கும் பொழுதுதான் ஏய் பிரீதா யார் அது? எவ்வளவு பெரிய வாய். குடு உப்பு கிட்ட வா. சூப்பரா இருக்கு ஆண்டி. அம்மா எப்படி? எனக்கு தெரிஞ்சு நீ கேம்ல அவுட். உன் பொண்ணு தான் ஜெயிச்சிட்டா. இது அம்மா பண்ணதா? இது வந்து இங்க பாரு, இது வந்து அம்மு பண்ண கேக்கு. இது வந்து பாக்கெட் கேக்கு, ரெடிமேட் கேக்கு. இன்ஸ்டன்ட். இது வந்து இன்ஸ்டன்ட் விசஸ் ஹோம்மேட். சரி எப்படி சாக்லேட் உடைச்சு ஊத்துது பாரு உள்ள. என்னத்த பண்ண? How do I tell you? சாக்லேட் மேல அவ்வளவுதான். சாக்லேட் இத போட்டு காமிச்சேன். ஸ்வீட் கரெக்டா இருக்குல? ஸ்வீட் இனிமே யாருக்கு போனாலும் நீ தான் கேக் பண்ற. கவலைப்படாத தம்பி, கலர் கலரா வெரைட்டியா பண்ணி தரேன். அம்மா கேக்கு இங்க பாரு எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு பாரு. பஞ்சு மாதிரி இருக்கு. வெரி கவுஞ்சிலே கிடக்கு. வெரி நைஸ் பட் பாக்கெட் கேக்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த்.
பட் திஸ் கேர்ள் இஸ் நல்லதே இல்ல ஒரு கப்பு மைதா மாவு ஒரு கப்பு கோதுமை மாவு ஓ கோதுமை மாவா எப்படி கோதுமை வே புரோட்டீன்லாம் போட்டியா ஆக்சுவலி கேக் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினாங்க. இப்போ கூட ஹக்கீஸ் கிசஸ்லாம் எனக்கு எங்கள் அக்கா கிட்டேருந்து கிடச்சிச்சு. ஹக்கீஸ்னால் அது கிடையாதுங்க, அதெல்லாம் இல்லை, நான் ஹக்ஸ் அண்ட் உமாஸ்லாம் கிடச்சிச்சு எங்கள் அக்கா கிட்டேருந்து. எங்கள் அம்மா பண்ண கேக்கும் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் நான் பண்ண கேட்கறது எல்லாரும் விரும்பி சாப்பிட்டாங்க. இல்லை பண்ணாங்கன்னு நீங்களே சொல்லிடுங்க. யாரோட கேக் பார்க்க லுக் வைஸ் யாருது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. எந்ததான் வேற யாரு நல்லா இருந்துச்சு. ஆனா எல்லாரும் சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னால இரு உன்னை வச்சுக்கிறேன். ஓகே, இந்த வீடியோவை நான் மொட்டை கடிதாஸ் மாதிரி அப்பவும் முடிக்க விரும்பல, அதனால ஒரு எண்டிங் கொடுத்து முடிக்கிறேன். டாடா பாய் பாய்.